ஏ கலர் நீயாடா ஏன்டா இப்படி பண்ற கலர் என்னத கத்துக்கிட்டு போ. ஆமா இரு நம்ம இப்படி வா ஸ்டூல் பண்ணோமா ஸ்டூல் ஓகேவா சரி இரு பொசிஷன் இங்க வா இப்படி வா இதுல வாங்க இதுல வாங்க. இப்போ நான் டாடியை ஃபாலோ பண்ணிக்க சாம்பிள் எடுத்துக்க இப்போ என்ன பண்ற டிஃபைன் த எட்ஜஸ் ஓகேவா? எங்க இரு பாத்து பாரு அப்படியே டிஃபைன் த லெக்ஸ் யார் அது பக்கா ப்ரோ யார் இவன் யாரா இவன் ஏய் இப்படிலாம் இருக்காதுடா டேய் டேய் போடா அப்புறம் என்ன சொல்றாங்க? டிஃபைன் லெக் டிஃபைன் பண்ணிட்டியா ஐடி அரிக்கு செத்தலடா மரிக்கறா அடிக்க. ஏய் போடா அதான் அங்க பாருங்க இது மாசா என்ன மாசா எனக்கு புரியல எங்க இருக்கு இது சேரு என்ன ப்ரோ இல்லையா ப்ரோ இல்லன்னா சொல்லு இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படியே அந்த எட்ஜஸ் எல்லாம் அப்படியே இல்ல இன்னொரு மூணாவது கலர் இறக்கணும் அதுதான் இவன் பாரு டேய் நான் இன்னும் வரைஞ்ச பிடிக்கலடா மூணாவது கலரு கொஞ்சம் டார்க் கலர் அப்படியே வச்சு ஒரு டெக்ஸ்சர்ஸ் யார் சம்பந்தமே இல்லாம ஃபேமிலி கோல் ஸ்கூல்ல நடுவில் ஏறாங்க வாட்டர்மெலன் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு கிளம்பினே இருக்கு கலரை நீ கண்டினியூ பண்ணு ஓகே அந்த டமால் டுமிலுக்குலாம் நீ அஞ்சாதே டேய் நீ சும்மா உட்கார்ந்தா கூட போ என்னடா இது யாரு நீதான்டா வாயில் என்னடா உனக்கு வாயில் என்னாச்சு வாட்டர்மெலன் தர்பூசணி சாப்பிட்டுருக்கானா ப்ரோ அநியாயம் பண்றீங்க ப்ரோ யோ எங்களை வாழ விட மாட்டான் சாவ விட மாட்டான் அவன் லைட்டா அந்த இது அந்த எல்லோ பிரேக் பண்ணு நடுவுல பிரேக்கா எல்லோவே நான் போடலையே. அது எல்லோ இல்ல அது என்னது ஏதோ ஒரு பிரைட்டா இருக்குல்ல இது ஒண்ணு. அவன் அப்படியே லைட்டா நடுவுல பிரேக் பண்ணி விடு ப்ரோ பிரேக் பண்ணா என்னடா அக்கல்ல படர்தாமரை வரைஞ்சு இருக்க டேய் நான் உன்னை என்ன சொன்னேன் ப்ரோ படர்தாமரை வரையறான் ப்ரோ இவன் பிரேக் பண்றானா கேபேஜ் என்ன தைரியத்துல விசில் அடிக்கிறீங்க எனக்கு புரியல கொஞ்சம் சொல்ல அவ்வளவுதான்டா நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம எங்கேயோ போறோம்டா அது மட்டும் நல்லா தெரியுதுடா எங்க போறோம்? நீ எங்க எனக்கு அடியில போற வா ஹாய் அதாவது ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ ரொம்ப பெருமையா இருக்கு இப்படி பண்ணியே நாங்க தப்பிக்கிறோம் எனக்கு கண்ணு தெரியலையா சாச்சா முன்னாடி இருக்கு. அப்புறம் ஓடிடலாமா ஓடிடுவோமாடா சரி. ரெடி நீங்க வேற கிளம்பிட்டாருங்களா? ரெடி தான் சொன்னேன் 1 2 3 ரெண்டு பேருமே காலியா காலி. என்னதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கால் ஆஃப் டியூட்டி விளையாண்டாலுமே இந்த கேம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஆனால் நிஜமா சொல்றேன் செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த கேமை ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது என்ன கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் இந்த கேம் சிம்பிளாக இருந்தாலுமே இதோட கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கேமை பொறுத்த வரைக்குமே 2 டீமாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டீம் ஒளிஞ்சிக்கணும், ஒரு டீம் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். இதில் ஒரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மேப் கொடுத்துருவாங்க. அந்த மேப்குள்ளே தான் நம்ம ஒளியணும். நமக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கும், ஒளியறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். கூடவே ஒரு பெயிண்ட் டப்பாவும் கொடுத்துருவாங்க. இந்த பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் பொருளோட நம்ம சேர்ந்து நின்று பெயிண்ட் அடிச்சு நம்மளே மறைஞ்சிக்கணும். இதுதான் அந்த கேமோட பெரிய ட்விஸ்ட். குறிப்பிட்ட டைம் முடிஞ்ச உடனே நம்ம முடிஞ்சதும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீம் வரும். அதுவும் சாதாரணமா இல்ல, கையில துப்பாக்கியோட வருவாங்க. அந்த துப்பாக்கியில குறிப்பிட்ட அளவுக்கு தான் புல்லட்ஸ் இருக்கும். சப்போஸ் நம்ம ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சா கூட அவங்க பார்த்த உடனே குரு ஒளிஞ்சிடணும். தவறி சுட்டுட்டாங்கன்னா நம்ம தான் அவுட் ஆயிடும். இல்லாம பேசிக்கிட்டே விளையாடலாம், செம்ம ஃபன்னா இருக்கும். ரீசெண்டா எல்லா யூடியூபர்ஸுமே யூஸ் பண்ற கேம் இதுதான். இந்த கேமை நீங்க பிசிலையும் விளையாடலாம், லேப்டாப்லயும் விளையாடலாம், போன்லயும் விளையாடலாம். மறக்காம இந்த கேமை ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி நீங்க எல்லாம் சேர்ந்தே விளையாடலாம், செம்ம ஃபன்னா இருக்கும். இது கூகுள் பிளே ஸ்டோர்லயே அவைலபிளா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம லேப்டாப்ல கூட ப்ளே பண்ணிக்கலாம்.